உங்களுக்கு தெரியும் டாக்டர் கிருஷ்ணசாமி புதிய தமிழன் தலைவர் கூட சங்கடப்பட்டார். என்னால் பாராட்ட நினைக்கிறேன், பாராட்ட முடியல, திட்ட நினைக்கிறேன், திட்ட முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஏன்னா அவன் என்ன இனத்தை சேர்ந்தவனால என்ன செய்ய முடியல, திட்ட முடியல. நல்லா எடுத்திருக்கிறான் என்று பாராட்ட நினைச்சாலும் எடுக்க வேண்டியது எடுக்கலைங்கிறதுனால என்னால் பாராட்டவும் முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த நிலைப்பாடு சொன்னார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ உன்னுடைய வலியை சொல்லுவதோட ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய இதை என்ன செய்யற, நீ கீழிறக்கம் செய்கிற. அவர்கள் ஒரு வேளாண் சமுதாயம். அந்த சமுதாயம் என்பது மிகப்பெரிய நிலபலங்களோடு வாழ்ந்த சமுதாயம். தாழ்குடியா காட்டிட்டீங்க. ஒரு நிலபலங்களோட வாழ்ந்த சமுதாயம் சிலரால் திட்டமிட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது, நிலபலங்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தை சொல்லி நீ அதை சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஆனா முன்னால் நடந்த நிகழ்ச்சிகளை சொல்லாம பின்னால் நடந்த மட்டும் சொன்னீங்கன்னா இந்த சமூகம் இப்படிப்பட்டதான் என்று முத்திரை குத்தப்பாரா? அவர்களே மீண்டெழுந்து போராடி இவ்வளவு காலத்துக்கு பின்னால ஒரு உயர்ந்த நிலையை எட்டன்னு நினைச்சு இன்னைக்கு பட்டியல் வெளியேற்றம் என்கிற ஒரு கருத்தியலுக்கு நோக்கி போறாங்க. சலுகைகளை விட எங்களுக்கு ஆனந்தம் பெருசுன்னு நினைச்சு போறக்கூடிய ஒரு சமுதாயத்தை நீ பின்னில் இருக்கிற மாதிரி என்ன செய்யற, வலின்னு சொல்லி உன்னுடைய வலியை சமூகத்தினுடைய நிலையாக காட்டுறாத. அதுதான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு. ஆனால் இந்த வலிக்கு என்ன காரணம்? நீ நிலவுடைமையாளனாக இருந்தவனை கூலியாக மாற்றியவர்கள் யார் என்பதை காட்டணும் இல்லையா? ஒண்ணு. அப்ப நிலவுடைமையாக இருந்த நிலையெல்லாம் காட்டாம, ஓண்ட நிலத்தை பறிச்சவங்களை பத்தியெல்லாம் சொல்லாம, இன்னைக்கு கூலியாக இருந்து கஷ்டப்படுறத மட்டும் சொன்னீங்கன்னா அப்ப நீ காலங்காலமா கூலின்னு தானே உன்னை பதிவு அர்த்தம் என்கிற அந்த பதிவை அவர் வேதனையோடு பதிவு பண்ணி என்ன செய்யறாரு, கொஞ்சம் கடிந்து எழுதுறாரு. அதே போல இவர்களை தலித்துகள் அப்படின்னு சொல்றதும் அவங்க ஏத்துக்கறல. அதுக்கு நீங்க